This video is sponsored by genreviews.online. This is one of the review portal site. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், வெயிட் ஏற்றுறதுக்கு ஒரு மாதிரி ஃபுட், வெயிட் இறக்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபுட்னு எதுவுமே இல்லை. ஓவரால் பாடி கேலரிஸ் மட்டும் செக் பண்ணாலே போதும். ஓவரால் பாடி கேலரிஸ் எப்படி செக் பண்ணுறது, இது கேல்குலேஷன் இருக்கா, எப்படி ப்ரோ ட்ராக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரஃபாக ஜென்ரலாக ஒரு எஸ்டிமேஷன் தரேன். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற பாய்ஸ் ஆர் ஆவரேஜ் 2000 கேலரிஸ் சாப்பிடுவாங்க. அதுவே வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ் ஆர் ஆவரேஜ் 1400 கேலரிஸ் சாப்பிடுவாங்க. இது ஒரு அப்ராக்ஸ் தான். 90% எல்லாருமே இந்த கேட்டகரியில் தான் இருப்பாங்க. சில பேருக்கு மெட்டபாலிசம் டிஃபர் ஆகிறதுனால மேலே கீழே இருக்கலாம். பட் இதை பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இது அப்ளை ஆகும். ஸோ நமக்கு இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். 1400 கேலரிஸ் சாப்பிட்டா இருக்கிற வெயிட் தான் மேனேஜ் ஆகும். பட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த கேலரிஸ்லேருந்து 300 to 750 கேலரிஸ் அதிகமாக சாப்பிடணும். ஸோ 2500 ஃபார் பாய்ஸ் அண்ட் 1800 ஃபார் கேர்ள்ஸ். இட்ஸ் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய பேர் என்ன ப்ரோ இவ்வளோ தான் சொல்கிறீங்க, நான் நல்லா செமையாக சாப்பிடுவேன், பட் என்ன தான் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே ஏற மாட்டேது அப்படின்னா நோ ஐ பெட் பாதி பேர் 1500 கேலரிஸ் கூட சாப்பிட மாட்டாங்க. ஒழுங்காக நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி சில ட்ரிக்ஸ் பண்ணி 1500 கேலரிஸ் வரைக்கும் அடிஷ்னலாக சாப்பிட்லான்றத சொல்கிறேன். ஸோ தட் நீங்களும் உங்கள் கேலரிஸ் கூட ஈஸியாக வச்சு பண்ணலாம். நிறைய பேர் நல்லா சாப்பிடுப்பா, இது சாப்பிடுப்பா, அது சாப்பிடுப்பா சொல்லுவாங்க. பட் எதனால் வெயிட் கெயினுக்கு இந்த ஃபுட் சாப்பிடணும்னு யாருமே சொல்லலை. சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால இப்போ நான் 10 ஃபுட்ஸை ஃப்ரம் ஒஸ்ட் டு பெஸ்ட் ரேங்க் பண்ண போகிறேன். சில ஃபுட்ஸ் ஏன் ஒஸ்ட் ஃபார் வெயிட் கெயின் அண்ட் சில ஃபுட்ஸ் ஏன் பெஸ்ட் ஃபார் வெயிட் கெயின்னு நான் கவர் பண்ணுறேன். சில பேர் யாரா இவனுக்கு வெயிட் கெயின் பற்றி என்னடா தெரியும் அப்படின்னா, ஃபார் யூ கைஸ். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 5 worst food for weight gain சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது வெயிட் கெயின் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் worst food for weight gain இஸ் வெஜிடபிள்ஸ். நிறைய பேர் படம் கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு ப்ரோ நான் ஜிம் போகிறேன், வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன், பட் எனக்கு வெயிட் கெயினே ஆகலைன்னா ஏன்னா அதில் கேலரிஸே இல்லை. அதாவது ஸ்ப்ரவுட் சாப்பிட்டா ஐப்படம் விற்கிற மாதிரி ஆயிடலாம். அதானே வெஜிடபிள்ஸ் ஆர் லோ கேலரி டென்ஸ் ஃபுட்ஸ். வயிறு ஃபுல்லாக வரவே நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் நமக்கு 300 கேலரிஸ் கூட கவர் ஆகாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதனால தான் சாலட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. சாலட்ஸில் எந்த மேஜிக்குமே இல்லை. சாலட்ஸ் வந்து சர்டிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. சர்டிட்டினா வயிறு ஃபுல்லாக வர மாதிரி ஃபீல் வர்றது தான் சர்டிட்டி. சாலட் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிரும். அட் த சேம் டைம் கேலரிஸும் ரொம்ப கம்மி. இதனால தான் வெயிட் லாஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் ஸ்டில் கன்சியூம் பண்ணணும் ஃபார் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ். பட் வெயிட் கெயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை டு ரெடியூஸ் வெஜிடபிள் இன்டேக். பிகாஸ் நம்ம வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கிட்டால் அதிலே வயிறு ஃபுல்லாயிரும். அப்போ நம்ம மிச்சம் இருக்கிற கேலரிஸ்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். செகண்ட் worst food to weight gain is மாஸ் கெய்னர். மாஸ் கெய்னர் வந்து ஜஸ்ட் அ சப்ளிமெண்ட். இட்ஸ் சப்போஸ் டு ஹெல்ப் யூ கெயின் மாஸ். மை ஒப்பீனியன், இருக்கிறதுலே அறிவே இல்லாதவங்க தான் இந்த சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு டாப் பிராண்ட் தான். இதோட ரேட் வந்து 3700 rupees. 3700க்கு என்ன இருக்கும்னு நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம். பட் மாஸ் கெய்னரோட மெயின் செல்லிங் பாயிண்ட் ஹை கார்ப், 1:3 ரேஷியோ, 1:5 ரேஷியோ. 3 வாரம் யூஸ் பண்ணால் 10 கிலோ ஏறிடுச்சு இப்படிலாம் ரிவ்யூ பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 வாரத்துலலாம் வெயிட் போட்டால் யாரும் மஸ்குலராக ஆக மாட்டாங்க. மேபி கொஞ்சம் ஃபேஸ் ஃபேட்டியாக, தொப்பை, இடுப்பில் சைடில் டயர் தான் வரும். மஸ்குலாரிட்டிக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட், இந்தியாவில் இருந்துட்டு யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? அப்படி வாங்கினா அவனோட முட்டாள் வேறு யாருமே இல்லை. நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி, சப்பாத்தி, தோசை இதுலேயே காப்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு 3700 ரூபாய்க்கு மாஸ் கெய்னர் வாங்கி, அது 7 நாள் வர்ற மாஸ் கெய்னர் வாங்கி சாப்பிட்றவனை என்ன பண்ணுறது? Third worst food for weight gain is egg white. Egg white is extremely low in calories. One egg whiteல 17 calories தான் இருக்குது. ஸோ 200 கேலரிஸ்க்கே நம்ம 12 egg white சாப்பிடணும். இது ஜிம் போகிறவங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். வெயிட் கெயின் பண்ணணும்னா எக் ஒயிட் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னால் எக் ஒயிட்ஸ் எடுத்தால் தான் ஃபேட்டே பிடிக்காம மசில் மட்டுமே வளரும்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் புல்ஷிட் அண்ட் ஐ டெல் யூ வை. 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் எக் ஒயிட் சாப்பிட்றான், இன்னொருத்தர் எக் ஒயிட் சாப்பிடல. ஆனால் 2 பேருமே சேம் கேலரிஸ் அண்ட் சேம் ப்ரோட்டீனில் தான் இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டைம் 2 பேருக்கும் ஒரே லெவல் ஆஃப் மசிலும் ஒரே லெவல் ஆஃப் ஃபேட்டும் தான் இருக்கும். இவன் எக் ஒயிட் சாப்பிட்றதால இவனுக்கு ஃபேட் கம்மி, இவன் எக் ஒயிட் சாப்பிடாததால இவனுக்கு ஃபேட் அதிகமாகலாம் இருக்காது. ஸோ இட்ஸ் டஸ் கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட். ப்ரோட்டீன்ஸ்க்கு மேபி எக் ஒயிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெயிட் கெய்னிங்க்கு டெஃபினெட்லி நாட் ஒர்க்கிங். ஃபோர்த் worst food for weight gain is சிக்கன். சிக்கன் அண்ட் எக் ஒயிட் கிட்டத்தட்ட சேம் கேட்டகரி தான். ரெண்டுமே ஹை ப்ரோட்டீன் பட் வெரி லோ கேலரிஸ். பட் அது வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட் ஐ மீன் திஸ் இஸ், நிறைய பேருக்கு 250 கிராம் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும் பேசிக்கலி. பட் 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டா வெறும் 250 கேலரிஸ் தான் வரும். 2500 ஓவரால் கேலரிஸில் நம்ம 250 கேலரிஸ் ஒரு மீலுக்கு எடுத்தால் மிச்சம் 2250 கேலரிஸை நம்ம மிச்ச மீல்ஸ்க்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது லிமிட்டாக ப்ரோட்டீனுக்கு மட்டுமே சாப்பிட்டு யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் சிக்கன் மட்டுமே சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. Fifth and final worst food for weight gain is ice cream and junk food. இது வந்து கம்ப்ளீட்டாக ராங் இல்லை, பட் இட்ஸ் நாட் ரைட்.
டெய்லி 1 பேக் ஐஸ்கிரீம் அண்ட் பிரியாணி சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும்னு ஈஸியாக ஜிம் ட்ரைனர்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங் அண்ட் டெல் யூ வை. இது ஏன் ஒர்ஸ்ட் ஃபுட்னா, இது ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஐஸ்கிரீம் அண்ட் பிரியாணியில் நிறைய கேலரிஸ் இருக்குது, பட் சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குது. இது பேசிக்கலி நம்ம பாடிக்கு ஹெல்த்தி கிடையாது. எக்ஸஸ் சுகர் லீட்ஸ் டு சுகர் அடிக்ஷன், பட் இதனால் ஹியூமரஸ் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இது கன்சியூம் பண்ணலாம், பட் டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணுறது வெரி ராங். சும்மா எக்ஸ்ட்ரா கேலரிஸ் சாப்பிட்டா ஃபேட் மட்டும்தான் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் குட் குவாலிட்டி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பட் நாட் ஐஸ்கிரீம் அண்ட் அதர் ஜங்க் ஃபுட்ஸ். டாப் 5 ஒர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு சொன்னேன். இப்போ நான் டாப் 5 பெஸ்ட் ஃபுட் என்னன்னு சொல்கிறேன். நோட் தட் இதை நான் ஆர்டர் பண்ணல, சும்மா ரேண்டமாக தான் சொல்கிறேன். நம்பர் 1 பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின் இஸ் நட்ஸ். பட் மெயின் ப்ராப்ளம் ஃபார் பீயிங் ஸ்கின்னி இஸ் கேலரி கம்மியாக சாப்பிட்றது. இந்த நட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வெரி லோ குவான்டிட்டிலேயே நிறையா கேலரிஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிராம் மிக்சட் நட்ஸில் 300 கேலரிஸ் இருக்குது. பட் அதுவே 300 கேலரிஸில் நம்ம வெஜிடபிளில் காம்பன்சேட் பண்ணோம்னா 3 கிலோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். கம்பேரிட்டிவ்லி நட்ஸ் சாப்பிட்றது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத விட ரொம்ப ஈஸி. குவான்டிட்டி ஆல்சோ கம்மி, ஸோ நம்ம ஈஸியாகவும் சாப்பிடலாம், அட் த சேம் டைம் கேலரிஸும் நிறையா கிடைக்கிது. ஸோ தட்ஸ் த கோல். ஈஸியாக அடிஷ்னல் கேலரிஸ் ஆட் பண்ணால் கஷ்டமே இல்லாமல் போயிடும் வெயிட் கெயின் பண்ணுறது. செகண்ட் பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின் இஸ் மை ஹோம்மேட் மிக்ஸ். அது ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி. என்னன்னா இந்த இதில் வே ப்ரோட்டீன் ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நம்ம அதில் உள்ள ஸ்வீட்னஸை ஹனியில் எடுத்துக்கலாம். இந்த ஷேக்கில் 800 to 900 கேலரிஸ் வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 450 ml மில்க் ப்ளஸ் 85 கிராம் ஓட்ஸ், 30 கிராம் பீனட் பட்டர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி. சரி, இப்போ நான் சொன்ன ப்ரோட்டீன் ஷேக் மிக்ஸ் விசஸ் மாஸ் கெய்னரை கம்பேர் பண்ணுவோம். நான் சொன்ன ப்ரோட்டீன் ஷேக் மிக்ஸில் 900 கேலரிஸ் இருக்குது, அதில் 1200 கேலரிஸ் இருக்குது. இதில் 32 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இது 8 நாள் வரும், அது மிக்ஸி உடையிற வரையும் வரும். இது வாங்க சொத்தில் பாதி எழுதி வைக்கிறோம், இது வாங்க பாதி ஜட்டி காசு கூட வராது. நவ் யூ டிசைட். தேர்ட் பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின் இஸ் ஹோல் எக். ஹோல் எக்ஸில் 2 பெனிஃபிட் இருக்குது. 1 ஹை இன் ப்ரோட்டீன், 2 ஹை இன் கேலரிஸ். நிறைய பேர் ஏன் ஹோல் எக் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, எக் யாக்கில் ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. இப்போ இந்த 2 பேர் எடுத்துப்போம். ஒருத்தன் ஹோல் எக் சாப்பிட்றான், இன்னொருத்தன் ஹோல் எக் சாப்பிடல. ஆனால் 2 பேருக்கும் சேம் கேலரிஸ், சேம் ப்ரோட்டீன், சேம் ட்ரைனிங், சேம் டயட், சேம் எவ்ரி திங். பட் எண்ட் ஆஃப் த டேல 2 பேருக்கும் ஒரே லெவல் ஆஃப் மசில் மாஸ் அண்ட் ஒரே லெவல் ஆஃப் ஃபேட் கெயின் தான் ஆகும். இவன் எக் ஒயிட் சாப்பிட்டதால இவனுக்கு அதிகமாகவும், இவன் ஹோல் எக் சாப்பிட்டதால இவனுக்கு ஃபேட் கம்மியாகவும் ஆகாது. The point is calories in versus calories out. ஓவரால் கேலரிஸ் மட்டும் தான் ட்ராக் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபோர்த் பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின் இஸ் ட்ரெஸ்ஸிங் ஃபுட். ஆலிவ் ஆயில், கீ, பட்டர், கெச்சப், மைனஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ஃபுட். இந்த ஆம்லெட்டில் ஆலிவ் ஆயில் அண்ட் கெச்சப் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். 200 கேலரிஸ் ஆம்லெட் வந்தால் இப்போ 500 கேலரிஸ் ஆயிரும். இப்போ இதில் டேஸ்ட்டாக பெட்டராகவும் இருக்கும், கேலரிஸும் இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஹேக் இது தான். என்னன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் ஈஸியாக 200 to 300 கேலரிஸ் இதில் கெயின் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆப்ஷனல். இப்போ இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நான் ஒரு சின்ன போனஸ் டிப் கொடுக்குறேன். ஆஸ் ஐ ஆல்ரெடி சே, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ் ஆன் ஆவரேஜ் 1400 கேலரிஸ் அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற பாய்ஸ் ஆன் ஆவரேஜ் 2000 கேலரிஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் கேலரிஸ்க்கு நான் சொன்ன அந்த ப்ரோட்டீன் ஷேக் மிக்ஸையும் ப்ளஸ் ஒரு பவுல் ஆஃப் நட்ஸ் 50 கிராம்ஸ் ஆஃப் நட்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் அ காய் யூ ஹேவ் போத். இஃப் யூ ஆர் அ கேர்ள் யூ ஹேவ் எனி ஒன் ஆஃப் திஸ். டெய்லி மார்னிங் எழுந்தோன்னே அந்த மிக்ஸ் ப்ளஸ் 1 பவுல் ஆஃப் நட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் லைக் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆன் த ஹோல் டே அதுக்கு பதிலாக நட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமே இல்லை. ஆல்சோ கேலரிஸ் கோலோட சேர்த்து ப்ரோட்டீனும் கவர் ஆகும். பிகினர்ஸ் எல்லாருமே ஐடியலி 100 to 120 கிராம் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும். இட் மோர் தென் எனஃப். வெயிட் கெயினை பொறுத்தவரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் யூ கெட் ஃபேட். கான்ஸ்டன்ட் பாடி வெயிட்டை ட்ராக் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் கொஞ்சம் ஃபுட்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்க, பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருந்தால் இன்க்ரீஸ் இன் ஃபுட்ஸ். ஸோ தட் ஹவு சிம்பிள் இட் இஸ். ஸோ பிஃபோர் வி ஃபினிஷ், இது வந்து ஒரு அட்வான்ஸ் பாடி பில்டர் தான் ஃபாலோ பண்ணணுன்றது இல்லை. எனி ஆவரேஜ் பர்சன் வில் கெட் ஃபாலோ திஸ். ஸோ ஃபைனலி வைண்ட் அப் த செஷன். ஸோ லைக், ஷேர், subscribe, comment and share other WhatsApp groups. Bye.